ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமும் உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அவர் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அதாவது ஏசப்பா குற்றம் கண்டுபிடிக்கணும். ஏசப்பா எப்படின்னா நம்ம அவர் தர்க்கம் பண்ண சொல்லி அங்கே இருக்கிற அந்த சில மனுஷர் யூதர்கள் எழும்பி அந்த பரிசேர் அந்த வேத பொருளை எழும்பி எப்படின்னா குற்றம் கண்டுபிடிக்கணும். இவர் ஓய்வு நாள் யாருன்னா சுகம் கொடுத்தாருன்னா இவர் கண்டிப்பாக ஒரு குற்றம் கண்டுபிடிச்சலாம், இவரை சிறைப்பிடிச்சலாம் சொல்லி அவங்க காத்துருக்கிறாங்க. அதே போல் ஏசப்பா ஓய்வு நாள் ஜெபாலயத்தில் அவர் வசனத்தை பிரசங்கிக்கிறார். அநேக ஜெல ஒரு வசனத்தை கேட்கும் போது அங்கே ஒரு சும்பின கைவிட ஒரு மனுஷன் ரொம்ப நாள் வியாதிப்படுகிற இருக்கான். அந்த கையினால் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனால் எதுவுமே செய்ய முடியல. அவன் ரொம்ப பாடு உட்படுத்தியிருந்தான். ஏசப்பா அவன் கஷ்டத்தை பார்த்து அவன் கண்ணீரை பார்த்து உடனே அந்த நாளில் அவனுக்கு சுகம் கொடுறாரு. இதை கண்டு அந்த பரிசேர் இந்த வேத பரல அவனை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓய்வு நாளில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, நீ ஓய்வு நாளில் எனக்கு சுகம் கொடு, அது எப்படி ஓய்வு நாளை ஒன்றுமே பண்ணக்கூடாது சொல்லி அவன் ஏசப்பா குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. சில மனுஷர் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. ஏசப்பா உடனே அவங்க ஏம்பி ஓய்வு நாள் நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஒரு ஜீவனை காப்பதா அழிப்பா, எதுப்பா நியாயம், எந்த நாளும் சரி ஒரு மனுஷன் கஷ்டப்படுமோ அவனுக்கு உதவி செய்யும் போதும் நல்லது. ஓய்வு நாளில் உண்டாக்குன தெய்வம் நான் தான்ப்பா. எந்த நேரத்தில் சரி ஒரு மனுஷனுக்கு என்னால் சுகம் கொடுக்க முடியும், எப்படியாப்பட்ட மனுஷனோட கட்டை அவுக்க முடியும் சொல்லி ஏசப்பா அங்கே இருக்கிற அந்த பரிசருக்கு அந்த யூதருக்கு பதிலளிக்கிறாங்க. அந்த யூதருக்கு ரொம்ப அவங்க இறுதி கடிதத்தை அவங்க சும்மா இருந்தாங்க. ஏசப்பா ரொம்ப அவங்கள கோவப்பட்டு அதுக்கப்புறம் எழுந்து அந்த சுற்றி ஜனங்களை பார்த்து அந்த சும்மினை கைவிட மனுஷன் ஏம்பி நீ எழுந்து நடுவு நில்லுப்பா, அவன் கை சுகமாச்சு, நீ எழுந்து போ சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு அந்த சும்மினை கையில் வியாதியிலேருந்து அவன் சுகமாகி அவன் சந்தோஷமாக போகிறான். அதாவது அந்த சும்பின கையுடைய மனுஷன் அவன் வியாதியிலிருந்து சுகமாக முடியாதபடி சில மனுஷர் ஏம்பி தடை செய்கிறாங்க. ஆனால் என்னதான் தடை செஞ்சாலும் சரி ஏசப்பா அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா நினைச்சாரு. ஏசப்பா எல்லா தடைகளை உடைச்சு அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சும்மா ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் போது நம்ம சுகம் அடையாதபடி கத்துறது நன்மை பெறாதபடி சில மனுஷர் ஏம்பி நமக்கு தடை செய்வாங்க. சில மனுஷரை ஏம்பி நம்மளுக்கு விரமாக ஏம்பி நிற்பாங்க. அவங்க என்னதான் தடை செஞ்சாலும் சரி அவங்க நம்மளுக்கு விரமாக என்னதான் செஞ்சாலும் சரி ஏசப்பா நம்மளுக்கு சுகம் கொடுக்க நினைச்சா நிச்சயமாக கொடுப்பாரு. எந்த மனுஷன் தடுத்தாலும் சரி, எந்த பிசாசு தடுத்தாலும் சரி, ஏசப்பா நினைச்சா அவரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றே இந்த ஏசப்பா நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும். நம்ம எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி ஏசப்பா நிச்சயமாக சுகம் கொடுப்பாரு. நம்ம உறுதியாக அவர் மேலே நம்பிக்கை இருக்கும், நிச்சயமாக ஏசப்பா சுகம் கொடுப்பாரு. நீங்கள் எப்படியாப்பட்ட பிசாசு கட்டல இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பிசாசு போடறதுனாலும் சரி நிச்சயமாக இந்த ஏசப்பா எனக்கு சுகம் கொடுப்பாரு. இந்த பிசாசு எல்லாம் துரத்துவார். ஏசப்பா நிச்சயமாக ஒருபோது கைவிட மாதிரி சொல்லி நீங்கள் உறுதியாக கத்திர பற்றி கொள்ளும் போது, அதாவது சில மனுஷன் உனக்கு சுகம் கிடைக்காது, சில பிசாசு மனுஷன் மூலியமாக அவன் பின்னாடி வேலை செய்வான். அவங்க என்னதான் வேலை செஞ்சாலும் நிச்சயமாக என் ஏசப்பா சுகம் கொடுப்பாரு. என் ஏசப்பா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார் சொல்லி நம்ம உறுதியாக பற்றிக்கணும். நிச்சயமாக ஏசப்பா உறுதியாக சுகத்தை கொடுப்பாரு. அதாவது வேத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு குஷ்டரோகி வியாதி பிடிச்சிருந்தது. அதாவது நாகம்மாள் அவன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் அந்நிய நாட்டில் அவன் ஒரு சோல்ஜராக இருக்கான். வெளிநாட்டில் ஒரு ராஜா கிட்ட அவன் ஒரு சோல்ஜராக இருக்கிறான். அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த வியாதி வந்துச்சு. அவன் போய் அநேக இடத்துல போய் அந்த வியாதிக்கு சுகம் பண்ணுறான். வியாதி வைத்திட்ட போகிறான், சுகமாகலை. எங்கெங்கேயோ போகிறான், சுகமாகலை. அதுக்கப்புறம் இயேசுவை பற்றி கேள்வி போகிறான். இஸ்ரவேல் தேசத்தில் மேலே ஒரு ஏசப்பா ஒரு தேவன் இருக்கிறார், அங்கே போனால் சுகம் கிடைக்க சொல்லுவாங்க. கேள்விப்பட்டு உடனே அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறான், இது போனால் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு தேவன் இருக்கிறான், தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார் சொல்லி அவன் சொல்லும் போது உடனே அந்த ராஜா அவனுக்கு ஒரு கடிதம் தராது. இந்த கடிதத்தை எடுத்து நீ அங்கே போன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நாகம்மாள் கடிதம் வாங்கினதுக்கப்புறம் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் அந்த ராஜா என்ன தரான். ராஜா அந்த இஸ்ரவேல் ராஜா இந்த கடிதத்தை படித்த ரொம்ப வெக்ஸ் ஆகிடு. நானாக கடவுளாக அவனுக்கு சுகம் கொடுக்க முடியுமா சொல்லி அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இஸ்ரவேலில் சில மனுஷன் சொல்கிறாங்க, இது போல் எலிசா ஒரு தீர்க்க தரிசிருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட போனால் சுகம் கிடைக்க சொல்லி அந்த நாகம்மாளில் எலிசா கிட்ட கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எலிசா சொல்கிறார், இது போல் நீங்கள் நதியில் போய் நீங்கள் முழுகுங்க, அதாவது இந்த ஒரு 7 தடவை 6 தடவை நீங்கள் போய் முழுங்க சொல்லும் போது அவன் சொல்கிறான், அதாவது எங்கள் தேசத்தில் சீரியா தேசத்தில் இல்லாத நதியாக இங்கே இருக்க போகுது, எங்கள் தேசத்தில் எவ்வளோ நதிகள் இருக்குது, எவ்வளோ அருமையான ஆறுகள் இருக்குது, நான் அதிலெல்லாம் முழுகாமல் நீங்கள் இதில் முழுக சொல்கிறீங்க, ஏதோ நீங்கள் ஒரு தீர்க்க தரிசியை மேலே வச்சு நீங்கள் கையை வச்சு சுகம் கொடுப்பீங்கன்னு நினச்சா நீங்கள் போய் ஒரு நதியில் முழுகுன்னு சொல்கிறீங்களே. அதுக்கப்புறம் எலியாவோட அவங்களோட சேவகர் வெளியாவோட அந்த சீசர் சொல்கிறார், இது போல் நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்ல அதுமாரி செய்யுங்க சொல்லி அதுக்கப்புறம் நதியில் முழுகிறான். 5 தடையும் முழுகான், 6வது அடியும் முழுகிறான், ஒன்றுமே நடக்கலை. என்ன இவ்வளோ முழுக ஒன்று நடக்க
அவன் கடைசி வாட்டி முழுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தி அவன் சுகமாகறான். ஏசப்பா நம்மளுக்கு எந்த நேரத்தில் சரி அவர் நம்மளுக்கு சுகம் கொடுக்க வல்லமுனா தேவனாக இருக்கார். நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதியை ட்ரை பண்ணி ஐயோ எனக்கு வியாதி சுகமாக இவ்வளோ ஜெபம் பண்ணேன் இதை ஆச்சு அதை ஆச்சு அது சுகம் கொடுக்கலையே இன்னும் ஒரு நாள் மனம் சோர்ந்து போயிடாதுங்க. ஏசப்பா அவங்களை விடுவிக்க நினச்சா நான் எப்போன அவர் விடுவிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். நீங்கள் ஒரு நாள் சரி மனம் சோர்ந்து போயிடாது. நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதியில் கற்று உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. நீங்கள் விசுவாசம் நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட பிசாசில் கற்று உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. இந்த ஏசப்பா நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. எந்த மனசை தடை செஞ்சாலும் சரி எந்த பிசாசு தடை செஞ்சாலும் சரி ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுக்க நினச்சா நிச்சயமாக சுகம் கொடுப்பாரு. இந்த ஏசப்பா நம்புங்க. ஆமென்.